The Mom Store ஆஃபர் விலையில் ஷாப்பிங் செய்யுங்கள். இந்த பண்டிகை காலத்தில் தாய்மையை கொண்டாடுங்கள். டூர் பிளான் பண்றீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டூர் போகணும்னா டூரான் தான் ஒரே ஆப்ஷன். நிறைய படங்கள்ல வந்து கிட்டத்தட்ட சொல்லுவாங்கல்ல, இப்போ விஜய் சார் ஒரு 10 படத்துல விஜயின் பேர் வச்சிருப்பாருன்னா, அது போல கிருஷ்ணாவும் ஒரு 10 படத்துல கிருஷ்ணானே பேர் வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? அப்படியே ஆரம்பிக்கலாம். நீங்க கேட்டிருக்கீங்களா டைரக்டர் கிட்ட? நான் கேட்டிருக்கேன். அது என்ன விஷயம்னா, ராசியா அது தெரியல. அவங்க என்னன்னா, நான் என்ன காசு பண்ணணும்னு சில பேர் முடிவு பண்ணிடுவாங்க முன்னாடியே. அதனால என்ன பேருன்னு தேடும்போது சரி அவன் பேரை வச்சிருவாங்க, கிருஷ்ணா வச்சிருவாங்க. ஏன்னா ரவிக்குமார் சாரும் அதான் என்கிட்ட சொன்னாரு, இதுல சரணால கிருஷ்ணானே இருக்கும். சரி நீ இதை உன்னதான் இப்போ காசு பண்ண போது முடிவு பண்ணிட்டேன்டா, அதனால கிருஷ்ணானே வச்சிட்டோம் அப்படின்னாரு. விஷ்ணுவர்தனோட நிறைய படத்துல கிருஷ்ணான்னு பேர் வச்சிருவாரு. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு படம் நிறைய படத்துல இருக்கு. அறிந்து மரியாமலா ஸ்டார்டிங் ஆனது, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் கிருஷ்ணால. வீட்டு ஒரு டைம் உங்க பிலிமோகிராஃபில பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு 3 படம் வந்திருக்கு. 3த்துலயுமே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. அது ஒரு லக்கு தான். சூப்பர். ஸோ கிருஷ்ணா அவர்கள் கிட்ட இருக்கிற ரொம்ப ஒரு சமமான விஷயம் வந்து யுவர் ஸ்லாங். மற்ற யார்கிட்டயுமே அந்த மாதிரி இருக்காது. உங்களுடைய வாய்ஸே அது ஒரு தனி ஒரு பெக்குலரான வாய்ஸ். எப்படி அறிந்து மறையாமல டேய் நீங்க கத்துறதுல இருந்து கை பார்க்கலாமேன்னு சொல்றதுல இருந்து அது மற்றவங்க சொன்னா அந்த இது ஒர்க் அவுட் ஆகாது. ஒன்லி நீங்க சொன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, பட் யூ வாண்ட் பி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் டைரக்டர் ஆகணும் தான் நீங்கள் ஆசைப்படுறீங்க. மணி சார் கிட்ட போகணும்னு ஆசைப்படுறீங்க. அது அப்படியே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்டராக மாறுறீங்க. ஸோ இதுக்கு நடுவில் இவ்வளோ படங்களும் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. யுவர் ஆல்ரெடி பிஸி, பட் இருந்தாலும் ஏதோ ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சா இதில் நம்மளுடைய கோல் ஏதோ நோக்கி இருந்துச்சு, பட் நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் இருந்தது. அது ஒரு இடத்துல கொஞ்சம் நிறைய இருந்தது. அது ஏன்னா நான் நடிச்சிட்டு இருக்கும்போது நான் வந்து யுவா படம் ஆயுத எழுத்துல நடிச்சிட்டு இருக்கேன் தமிழ் வெர்ஷன்ல. நடிக்கும் போது மணி சார் ரொம்ப படுத்திட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஐயோ அங்கதானே நான் இருக்கணும், கார்த்தி அங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கணும். கரெக்ட் கார்த்தி அதுல ஏடி அவருக்கு இடத்துல நான் இருக்கணுமே, நாம வேற இடத்துல இருக்குமேன்னு சொல்லி ஒரு சின்ன அந்த இடத்துல எனக்கு அதாவது ஆயுத எழுத்து செட்ல தான் அது பெரிய ரெவலேஷன். சரி அங்கதான் நம்ம போகணும்னு சொல்லி நல்ல வேலை ஆட்ஸும் ஒழுங்கா ஆட்ஸ். பட் அவங்க அதை ஈஸியா தானே எடுத்துப்பாங்க. பெருசா அவங்க ஈஸியா எடுத்துறாங்க. நம்ம கில்ட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனால நான் முடிவு பண்ணிட்டேன் இல்ல நம்ம வந்து எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல வில் ஸ்டிக் ஆன் டு இட். பட் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு சாமான ஒரு காமெடி என்ன இழந்துட்டுமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுடைய ஸ்லாங் வந்து மற்றவங்களுக்கு வந்து வந்தால் அந்த காமெடி வராது. நீங்கள் சில விஷயம் சீரியஸாக தான் சொல்லுவீங்க. குளிச்சுட்டு இருந்த மச்சான் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டான்டா, அது அவ்வளோ சீரியஸாக சொல்கிற விஷயம். பட் இட் மேக்ஸ் இஸ் லவ். சார் ஏன் சார் படம் நடிக்கல, என்ன சார் ஆச்சு, ரொம்ப நாள் சூப்பராக நடிச்சிருந்தேன் அப்படி கேட்கும்போது என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, நான் வந்து ஆட் டைரக்ஷன் ஆரம்பிச்சுட்டேன், நான் கம்பெனி என்ன சொல்லுவீங்க? பிஸ்னஸ் பண்ணுறீங்க நான் பண்ண முடியலன்றேன். அவ்வளோதான். சரி ஏதோ ஒன்று சொல்லி தப்பிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, அது சில பேர்லாம் கேட்பாங்க, அதை அப்படியே கூட விட்டுருவேன். அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் பஸ்ல டவுன் சவுத் டிராவல் பண்ணியிருந்தோம் ஷூட்டுக்காக. அப்போ வந்து சரி என்ன சார் இது, அதான் சார் நடிகரோட வாழ்க்கையே அப்படிதான் சார், சான்ஸ் எல்லாம் கிடைக்காது அப்படின்னாங்க. நான் அப்படியே பாவமாவே விட்டேன். எல்லாருக்கும் நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா, நல்லா வந்திருக்க வேண்டிய ஆள் சார் அந்த மாதிரி. ஆமா, அதான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணிடுவேன், நமக்கு எது கரெக்ட், நமக்கு எது சந்தோஷம் தருது அது நம்ம பண்றது தான் கரெக்ட். ஓகே, என்னோட ஸ்லாங் பத்தி நீங்க கேட்டீங்களே, அது ஏன்னா நான் வந்து பல்லாயிரம் ஆளு. ஓகே, சவுத் மெட்ராஸ் ஸ்லாங் அது. சோ நார்த் மெட்ராஸ்ல ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல, அந்த சவுத் மெட்ராஸ் ஸ்லாங். அதனால வந்து சரி, இந்த ஸ்லாங் பத்தி கேட்கும்போது ரொம்ப நாளா எனக்கு ரொம்ப வருஷமா இருந்த டவுட், சரவணால நீங்க ஒரு ஸ்லாங் பேசிருப்பீங்க, அது வந்து எப்பவாச்சும் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டுமோ, கொஞ்சம் ஓவரா பேசிட்டுமோ எப்பயாச்சும் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் ஃபீல் பண்ணத விட கேஎஸ் ரவிக்குமார் சொல்லுவாரு. நான் வந்து எனக்கு என்னன்னா திருநெல்வேலி ஸ்லாங்னு அங்க லோக்கல் இருக்கவங்க பேசுறது கரெக்டா பேசின ஒரு பயத்துல அடிச்சிருவோம்ல சில சமயம். அது சாதனா தான் திருநெல்வேலி அங்க பேசும்போது அது இட்ஸ் a slang that they speak. So I wanted to actually do that. ஆமா, அது சில சமயம் ஓவர் ஆயிடும் நம்மளுது இல்லைன்னா. சோ விஷ்ணுவர்தன் உங்களுக்கு முன்னாடி இருந்தே க்ளோஸா இல்ல படங்கள் மூலமா தான் அறிமுகமா? சார் வந்து என்னோட சீனியர் காலேஜ். ஓ, காலேஜ் சீனியர். இவரு தியாகராஜ குமாராஜா? நான் சொல்றேன் அந்த பேட்சே சொல்றேன். என்னோட சூப்பர் சீனியர் வந்து ஒரு செலிபிரிட்டி பேட்ச். குமார் ராஜா, புஷ்கர் காயத்ரி, விஷ்ணு, காஸ்டியூம் டிசைனர் அனு இருக்காங்களா, அப்புறம் விஷால், எல்லாம் ஒரே பேட்ச். லயலா விஸ்காம் எல்லாம் ஒரே பேட்ச். அப்படியே எல்லாரும் பயங்கரமான செலிபிரிட்டி ஆயிட்டாங்க போயிட்டு. நான் தான் சொன்னேன் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கீங்க, எங்களுக்கு என்ன எங்க பேட்சுக்கு. ஐ மீன் ஷோர் அவங்களுக்கு முன்னாடி 3 பேட்ச் தள்ளி விஜய். அதனால எங்களுக்கு வந்து ஜான் விஜய் இருந்தாரு. அந்த அந்த பேட்சே வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் பேட்ச்.
ஸோ விஷ்ணுவுக்கு வந்துட்டு காலேஜ்லேருந்தே நான் மிமிக்ரி பண்றது ஸ்டேஜில் போய் பெர்ஃபார்ம் பண்றதுலாம் பிடிக்கும் அவருக்கு. அது அவருக்கு பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப நாள் தெரியுது. ஓகே. ஸோ அவர் வந்து குறும்பு படம் முடிச்சுட்டு அறிந்துமறை அமலுக்கு எழுதும்போது டேய் நான் உன்னை நினைச்சு ஒரு கேரக்டர் எழுதுறேன், நீ தான் பண்ணணும்னு சொன்னாரு. என்ன நினைச்சா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்டா நீ காலேஜ்ல பண்ற சேட்டையெல்லாம் வச்சு அதே மாதிரி ஒன்று பண்ணிருக்கேன்னு சொல்லி. அப்போதான் எனக்கு வந்து எனக்கு புரிஞ்சுது அவருக்கு ஹி ஹேஸ் அ லைக்கிங் டுவர்ட்ஸ் மீன்னு சொல்லி. ஸோ இப்போ அறிந்துமுறையில் சொல்ற மாதிரி எப்பயாச்சும் ஃபேன் ப்ராப்ளம் அந்த மாதிரி அந்த டைம்ல நான் கேட்குறேன். மேபி இப்போ நீங்க நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கலாம். அந்த டைம்ல நிறைய தொடர்ந்து படம் நடிச்சிருவீங்களா? ஸோ அப்போ எப்படி இருந்துச்சு? அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்திருக்கும்ல? கண்டிப்பா இருந்தது. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் ரோல்ஸ் தான் பண்ணிருந்தேன்ல, அதனால ஹீரோஸ் ஹீரோயின்ஸ்லாம் இருக்கும்போது கேரக்டர் ரோல் பண்றவங்க இன்சிக்னிஃபிகண்டா இருப்பாங்க. அது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பெரிய லைன் லைட்ல இருக்க மாட்டோம். இன்ஃபேக்ட் திருடா திருடியில கூட அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸ்ல அது ஒரு அண்ணன் தம்பிங்க, ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அண்ணன் தம்பிங்கன்ற மாதிரி அவங்க உங்களுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அது அப்படியே செகண்ட் ஹாஃப்ல வரும்போது அது ஒரு மாதிரி எமோஷனலா கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்க்கே ரொம்ப அழகா முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் எப்படி இருக்கு அவங்களோட க்ரோத்லாம் பார்க்கும்போது? ஏன்னா இவங்க எல்லாமே வந்து அந்த காலத்தில் பீட் ஆர்யாவாக இருக்கலாம், தனுஷ் அவர்களாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா தேவை ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங், ஒரு பிக் ஸ்டார்ஸ் ஆகிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு இவங்க வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது? அவங்க தனுஷ் கூட நாங்கள் நடிக்கும் போது அப்போ நல்லா பழகாரு. அதுக்கப்புறம் ஆட்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவருக்கு. அதாவது நான் ஆக்டிங் பெருசாக விட்டல. ஆனால் அறிந்துமறை அமலம் முடிஞ்சோடனே ஃபோன் பண்ணி கிருஷ்ணா சான்ஸே இல்லை சூப்பராக இருந்து சொன்னால் அவர் தான். ஆக்டிங்லாம் ஃபுல்லாக நான் நிறுத்திட்டு ஆட் பண்ணும்போது OLX தனுஷ் வச்சு நான் ஷூட் பண்றேன். அவரு கூட அவர் மாறல, அதே மாதிரி பழகினாரு. ஓகே. ஸோ இது வரைக்கும் நீங்க எவ்வளோ ஆட்ஸ் பண்ணிருப்பீங்க? டியூ கவுண்ட்ஸ் அது கவுண்ட் வச்சிருப்பீங்களா யூஸ்வலா? ஆனா உண்மையிலேயே கவுண்ட் இல்லை. எவ்வளோ? ஓகே, ரஃப்லி 300 to 400 கமர்ஷியல்ஸ் இருக்கும். கிரேட். எல்லாருக்குமே அது ஒரு முதல்ல ஒரு பெரிய பூம் ஆகும் ஒரு ஆடு. ஸோ எங்க பார்த்தாலும் இந்த ஆடு தான் கேட்குறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெரியாது இப்போ இவர் தான் எடுத்திருக்காங்க, அது வெளியில தெரியாம இருக்கலாம், அது பேக் ஸ்டேஜ்ன்றதால. ஸோ அப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பயங்கர ஹிட்டான ஒரு ஆடுனா என்ன? பிரிட்டானியாவோட குடிக்க மாட்டேன் நீ என்ன அதை வச்சு நிறைய மீம்ஸ் வந்துச்சு. அதை வச்சு கிளைண்ட்டுக்கு பயங்கரமா பெனிஃபிஷியலா இருந்த ஒரு கமர்ஷியல். ஏஜென்சி வந்து நிறைய கமர்ஷியல்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் பெனிஃபிஷியலா இருந்த ஒரு கமர்ஷியல் அது. ஓகே, ஒரு லக்கி சாமா இருந்திருக்கு. ஆமா. ஓகே. ஸோ இப்போ இந்த ஆடுன்னு வரும்போது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிங்கிளோட வரும், எல்லாருக்கும் ஒரு முணுமுணுக்கு வைக்கும், ஏதோ ஒரு வகையில் ஞாபகப்படுத்தும். ஆனால் இப்போ ஆடுன்னு சொல்லும் போது அது டோட்டலாக மாறின மாதிரி ஒரு ஃபீல் வருது. முன்னாடிலாம் பார்த்தோன்னா அட்வர்டைஸ் பண்ணால் ஒரு பெரிய ஸ்டார் பண்ணால் மட்டும்தான் அது பெரிய பட் இப்போ அது மாதிரி இல்லை, யார் வேணால் பண்ணலாம் ஆட். பட் அதோட கான்டென்ட்டை மக்கள் எப்படி புரிஞ்சு வைக்கிறது? நீங்கள் அதில் நம்புறீங்களா? இல்லை ஸ்டில் அந்த ஸ்டார் வேல்யூன்றது அட்வர்டைஸ்மெண்ட் கண்டிப்பாக தேவையா? ஆல்வேஸ் கண்டென்ட் இஸ் த கிங். ஓகே, ஸ்டார்ன்றதுலாம் ஒன்றுமே கிடையாது, கண்டென்ட் தான் ஒரு விஷயம். இப்போ ஒரு ஸ்டாரை ரோப்பின் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சின்ன படம் நல்ல ஹிட்டாக, இப்போ இது கூட வச்சுக்கோங்களேன், குட் நைட் வந்துருக்கு, டாடா படம் வந்துச்சு. என்ன விஷயம்னா நல்ல ஃபிலிம், ரொம்ப நல்ல ஃபிலிம். ஸ்டார்ஸும் அது சூப்பராக ஜஸ்டிஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லா ஸ்டார்ஸும் கலக்கியிருப்பாங்க. அதே ஃபிலிம் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்டார், விஜய் சார் மாதிரியா, கொஞ்சம் பெரிய இல்லை ரொம்ப பெரிய ஸ்டார், இல்லை கொஞ்சம் பெரிய ஸ்டார், இல்லை அதோட பெரிய ஸ்டார், கொஞ்சம் பெரிய ஸ்டார் வேல்யூ கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். சேம் கண்டென்ட் பெரிய ஸ்டார் வச்சு ரீச் நிறையா இருக்கும்ல. அப்போ வந்து அதே நல்ல படம் நிறைய பேர் பார்க்கும்பொழுது அந்த படம் அந்த நல்ல படத்துக்கு ரெகக்னிஷன் ஜாஸ்தி. ஸ்டார் அதான் எடுத்துட்டு வருவாங்க, கண்டென்ட் தான் கிங். ஸ்டார் ஏன் உள்ள வராங்க அட்வர்டைஸ்மெண்ட்னா, அந்த கண்டென்ட்டை வந்து ஒரு ஸ்டார் மூலியமா சொன்னா ரீச் ஜாஸ்தி. ஓகே ஓகே ஓகே. அப்போ என்னோட பிலீஃப் வந்து கண்டென்ட் இஸ் த கிங். ஸ்டார் இஸ் டு டேக் இட் டு லார்ஜர் நம்பர். ஓகே. ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆட் டைரக்டராக பயங்கர இதுவாக போயிட்டு இருக்கு. டக்குன்னு மாடர்ன் லெவலில் ஒரு எபிசோட் டைரக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுவும் அந்த இப்போ இருக்கிற எபிசோட்லேயே இது ரொம்ப உடம்பு முடிக்கலாம். இட்ஸ் அ பாசிட்டிவ் எண்டிங் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்தது யாரு? இதை தியாகராஜ குமாரஜா வேலை உங்களுக்குள்ள அந்த ஆரம்பத்தில் அந்த டேரக்டர் குமார் எனக்கு முதல் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது எனக்கு பயங்கர டென்ஷன். ஏன்னா இந்த டைரக்டர் லைன் அப் கேட்கும்போது எல்லாருமே பொயட்டிக்கான டைரக்டர்ஸ். பாரதி ராஜா சார் இருக்கட்டும், குமார் ராஜா அப்போ இல்லை. ஃபர்ஸ்ட் லைன் அப்போ குமார் பண்றதா இல்லை, வேற ஒருத்தர் பண்றதா இருந்தது. கடைசியில் தான் குமார் இருந்தார். ஸோ அதனால பாரதி ராஜா சார் இருக்கட்டும், ராஜமுருகன் சாரா இருக்கட்டும், பாலசக்திவேல் சார் இருக்கட்டும், எல்லாருமே பயங்கர பொயட்டிக்கா படம் எடுக்கிறாங்க. கொஞ்சம் ப்ரீஸியா கூலா படம் எடுக்கிற ஆள் கிடையாது, அவங்களாம் இன்டென்ஸா இருக்கும். அப்புறம் குமார் வந்துட்டார் உள்ள, அவரும் அப்படிதான். அப்புறம் அக்ஷய் சுந்தர் இன்னொரு ஃபில்ம் மேக்கர் வந்தான், அவனுமே என்னன்னா வெரி பொயட்டிக் ஃபெலோ. அந்த மாதிரி அவனோட கமர்ஷியல்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். எனக்கு ஒரு பயம், என்னடா அது நம்ம பிளாக் ஷீப் ஆயிட்டோம் இந்த கும்பல்ல. ஏன்னா என்னால வந்து கொஞ்சம் ப்ரீஸியா தான் எடுப்பேன்.
அப்புறம் கன்ஃபஸ் பண்ணிட்டேன் குமாரிட்ட, இங்க பாருங்க படம் எடுத்து முடிச்சுட்டு திட்டாதீங்க, ஏன்னா என்னோட பார்வை வேற மாதிரி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டேன், ஒன்றும் டென்ஷன் இல்லைன்னு அவரும் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துறாரு. ஸோ எனக்கு அப்படிதான் நான் கேரக்டர், எனக்கு என்னால் டார்க் ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது. ஸோ நான் அது ப்ரீஸியாக எடுத்தேன், அது டு மை அட்வான்டேஜ் இட் ஒர்க்ட். அந்த ஸ்கிரிப்டுமே அப்படி இருக்கிறதுனால எனக்கு நல்லா ஒர்க் ஆயிடுச்சு அது. ஓகே, ஸோ நீங்கள் பண்ண ஆட் ஃபிலிம்ஸில் எந்த ஒரு வந்து ஒரு பெரிய ஸ்டார் கூட பண்ணுறோம், ஸோ அது இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும், இல்லை அவங்க ஹேண்டில் பண்ணுறது எப்படின்ற மாதிரி, ஏன்னா அவங்க அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க, ஓகே சில்ல, பட் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு கேர்னஸ் இன்னும் அதிகமாக இருக்கணும். அப்படி பண்ண ஒரு ஆட் என்னதான் எனக்கு வயசானாலும் தீபாவளி அன்னைக்கு வயசு 10 ஐயா அப்படி சொல்லிட்டு கமல் சார், எனக்கு என்ன பயங்கர பயம்னா இல்லை, நான் எப்படி நான் பண்ண போறேன், அதாவது எல்லாமே அவருக்கு தெரியும், நாங்க என்ன புதுசா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, ஒரே ஒரு விஷயம் நான் கிளைண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணா அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. என்னன்னா இது 30 செகண்ட்ஸ் ஆடு, 40 செகண்ட்ஸ் ஆடு, ஆக்சுவலி 40 செகண்ட்ஸ் ஆடு, அது வந்துட்டு சிங்கிள் ஷாட்ல எடுத்துடலாம் நம்ம, ஏன்னா வேற ஏதாவது ஒண்ணு பண்ணும் கமல் சாருக்காக. ஸோ கமர்ஷியல் இருந்து எனக்கு பயங்கர அல்லு இருந்துச்சு. சூப்பர் செம்ம ஹிட்ல அது அந்த டைம்ல, ஏன்னா அது எல்லாமே அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அவ்வளவு சின்ன பசங்க விளையாடுவாங்க, போகும்போது ஸ்பீட் சாப்பிடுவாரு, மேல போவாரு, இது பண்ணுவாங்க. அது எத்தனை நாள் ஆச்சு? அது இல்ல ஒரு நாள் தான், ஒரே நாள் தான், மத்தியானத்துல ஷூட் முடிச்சோம். சி அவரு டைலாக்ல ரெடி, அவருக்கு வந்து ஒரு லைன் கூட எங்கேயும் போகாது, அவருக்கு பேஜா டைலாக் பேசுறாரு. எங்களுக்கு வந்து நாங்க டெக்னிக்கலா ரெடி ஆகிறதுக்கு நாங்க ஒரு ஹாஃப் டே எடுத்துட்டோம். அவர் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்ல ஷூட் பண்ணிச்சு. அதுலயுமே என்ன மேட்டர்னா 8th டேக் ஓகே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 8th டேக் ஓகே. அதுல எனக்கு தான் அப்படியே வேர்த்து விருந்துச்சு. ஓகே, இந்த விஷயம் தான் இப்போ ஆரம்பம்ல படம், ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க படங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு இப்போ சிம்பு அவர்கள் கூட பண்றீங்கன்னா அப்பெல்லாம் அவரோட இந்த ஒரு யங் ஸ்டேஜ், ஸோ ஜாலியாக பண்ணிடலாம் ஒர்க் பண்ணும்போது. இப்போ ஆரம்பம் பண்ணும்போது அது ஒரு பெரிய ஃபேன் பேஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜாலியாக பண்ணது வந்து ஒரு ஹென்ச்மேன் கேரக்டர் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ஏன் மேங்கோன்னு பேர் வச்சு? எதனால சத்தியமா எனக்கு தெரியல. விஷ்ணு வந்து எங்க விஷ்ணு வந்து நான் தான் பண்ண முடிவு பண்ணேன். ஆக்சுவலா பில்லாலேயே சந்தானம் கேரக்டர் நான் பண்ண வேண்டியது. ஓ அப்படியா? அவர் பேர் கிருஷ்ணா அந்த படத்துல, பில்லால. அது ஏன்னா நான் பண்ண வேண்டியது, எனக்கு கரெக்டா ராஜஸ்தான்ல ஒரு ஷூட் இருந்துச்சு, கமர்ஷியல் எல்லாம் வர முடியலன்னு சொல்லிட்டு, ஆனா அஜித் சார் டேட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க சந்தானம் போயிட்டாங்க. நான் சொன்னேன் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுவும் சந்தானம் சார் பண்ணும்போது நாம தான் மிஸ் பண்ணோம். அது ஆரம்பம் படம் வரும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, விஷ்ணு இருக்காரு, எதுவாக இருந்தாலும் நான் இங்கே அந்த மொட்டை அதை எனக்கு முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு அந்த டைம்லயா, நல்ல முடியெல்லாம் கொட்டிச்சு, நல்லா என்ன மாம்பழம் மாதிரி இருக்க சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கேரக்டருக்கு பேர் வச்சாரு. ஸோ நான் தான் நடிக்க போறேன்னு தெரியும் கேம். ஸோ ரொம்ப அது ஹிட் வேற ஆயிடுச்சு. அப்பார்ட்மெண்ட்ல நான் இருக்கும் போதெல்லாம் எல்லா பசங்களும் மேங்கோ அப்படின்னு பேசுறாங்க. அதுதான் எனக்கு நல்ல தெரிஞ்சு. ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, விஷ்ணு இருக்கிறதுனால அவர் கூட நான் நிறைய படம் நடிச்சேன்ல, அந்த பயம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஸோ அந்த மாதிரி, அதனால தான் அஜித் சார், நயன்தாரா மேம், அப்புறம் ஜானி ஆர்யாவில், ஸோ அவரு ஒரு நாங்களாம் முன்னாடி நடிச்சிருக்கோன்றதுனால ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஜாலியாக தான் போச்சு. ஸோ எப்போ எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு ரேண்டமாக ஒரு ஸ்க்ராலில் பார்க்கும்போதோ இல்லை டிவியில் வீட்டில் பார்க்கும்போது சரி நம்ம திரும்ப இன்னும் நடிச்சிட்டு இருந்திருக்கலாமேன்னு ஒரு உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குற படம்னா அது என்ன படம்? அயன் ஜெகன் கேரக்டர். ஓ செம கேரக்டர். அப்போ வந்து கரெக்டாங்க நான் வந்து படம் நடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த பிரச்சனைனால. ஓகே, முடிவு பண்ணி தெளிவாக இருக்கேன். கேவி சார் ஃபோன் பண்ணார், செம்ம கேரக்டரா, சூர்யாவுக்கும் உனக்கு வந்து இன்டர்வல் பிளாக் அப்படிலாம் சொன்னாரு. நான் வந்து சார் நான் நடிக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். முடிவு பண்றாங்க படத்தை நடிச்சு முடிவு மிஸ் பண்ணிட்டேன் அது சொல்றாரு. மிஸ் பண்ணிட்டேன்னா எங்க வீட்டுக்கு வந்து சார் நான் தப்பு பண்ணிட்டேன் நீ ஒரு நாள் சொல்லல அப்படின்னாரு. நான் வந்துட்டு சார் இல்லை சார் ரிக்ரெஷன்லாம் கிடையாது சார், ஆட்ஸ் தான் சார், நான் தெளிவாயிட்டேன். போய் அயன் பாக்குறேன், எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ பாக்குறேன். ஐயோ அடுத்த நாள் ஓடுறேன் சார் வீட்டுக்கு, கேவி சார் வீட்டுக்கு, என்னாலதான் நீ கேட்க. ஓகே, இது போல நிறைய ஒரு லிஸ்டே போடலாம் போல, அவ்வளவு கேரக்டர் நிறைய. இது வந்து சில சந்தர்ப்பங்களால மிஸ் ஆயிட்டு இருக்கும்ல. இல்ல 3 படம் தான், பில்லா சந்தானம் சார் கேரக்டர், அப்புறம் இது இந்த கேரக்டர், அப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்துட்டு நான் அவர் ராஜேஷ் கிட்ட சொன்னேன் நான் பேட் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. சுபு கேரக்டர் இல்ல இதுல பாஸ்கர் அண்ணன் கேரக்டர், ஆமா அண்ணன் கேரக்டர். நான் சொன்னேன் நான் பேட் சாய்ஸ், அவர் தான் கரெக்ட் சாய்ஸ். அவர் வந்து பிச்சு உதவிட்டார், நான் இருந்தா சொதப்பிப்பேன் எனக்கு தெரியும். ஸோ இந்த 3 கேரக்டர் ஆனா ரிக்ரெஷன் தான்.
உடம்பு சே இப்போ நீங்கள் விஷ்ணு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதால கேட்குறேன். இப்போ பில்லா போல ஒரு ஸ்டைலிஷான படம்லாம் திரும்ப கொடுக்கவே முடியாது. இப்பயும் பட்டியல், அருந்து மரியாமலம்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் ஸ்டில் அவர் ஒரு அண்டர் ரேட்டட் போலியே ஒரு ஃபீலாக இருக்குது. இன்னும் ஒரு பெரிய ஹைட்ஸ் ரீச் ஆகிருக்கணும். ஆல்ரெடி இஸ் இன் குட் ஹைட்ஸ். பட் இதெல்லாம் பேக் டு பேக் படங்கள் கொடுத்துருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படமாச்சு. பட் எங்கேயோ ஒரு ஸ்டாப், ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு, ஒரு பேரியர். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவார் அவர்? ஷேர்ஷா செம ஹிட் உங்களுக்கு. ஆமாம், ஷேர்ஷா நல்ல ஹிட். ஹிந்தி. ஆமாம், அது வந்து ஹிந்திலேயே ஊறி ஹிந்தி படம் எடுக்கிற டைரக்டர்ஸை விட இந்த படம் செம்ம ஸ்டைலாக இருக்கும். ஸ்டைலாக இருக்கும், பயங்கர எமோஷனலாக இருக்கும் படம். செம்ம ரீச், ஒன் ஆஃப் த டாப் இந்த ஃபிலிம்ஸாக இருந்துச்சு அந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு. ஸோ எனக்கு அவர் அதாவது அண்டர் ரேட்டட்னு சொல்ல மாட்டேன். விஷ்ணு இஸ் சம் ஒன் ஹூ டசன்ட் வாண்ட் டு கம் ஆன் லைன் லைக். அவர் வந்துட்டு எப்படி அஜித் சார் நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு போக மாட்டாங்க, விஷ்ணு எந்த ஈவெண்ட்டுக்குமே போக மாட்டாங்க, பார்த்து பெருசாக பார்த்தது. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஹீ இஸ் தட். அவருக்கு வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா, ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா அவருக்கு எந்த மாதிரி வருத்தம் இருக்கும் அவர் கூட பேசும்போதே தெரியும். எப்படி இருக்கும்னா, டேய் நம்ம ஒரு எமோஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும்னு நினச்சி எடுக்கிறோமே தவிர அந்த எமோஷன் அதில் ஏன் ஒர்க் ஆகலன்னு தெரில, அவ்வளோதான். அந்த வருத்தம் தான் அவர் ஷேர் பண்ணிப்பாரே தவிர நம்ம பெருசாக வெளில தெரியலையே, அவர் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருமே அப்படிதான். குமாரும் அப்படிதான், விஷ்ணுவும் அப்படிதான். வெளில தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்க. அதனால அவங்க வெளில வராதது அவங்க தான். ஐ மீன் இட்ஸ் தேர் சாய்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். குமாராவது வந்துட்டு டயலாகுகள் ஏதாவது போட்டு விட்டுறாரு, அது அப்படியே எல்லாரும் ஐ மீன் லைக் இட் கோ வைரல் இல்லையா. விஷ்ணுக்கு அதுவும் கிடையாது. ஸோ ஹீஸ் அ வெரி குவைட் ஸ்டார். ஓகே. பட் குமாரோட சாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ சூப்பர் டிலக்ஸ்க்கு வந்து நீங்களும் அவரும் சேர்ந்து இந்த ட்ரெய்லர் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட் பார்த்ததே இல்லை. ஒரே டைலாக் திரும்ப அது ஒரு ஸ்லோவாக சொல்கிறாங்க, ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்க, ஃபைனலாக ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கட்ஸ் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க ஒரு கதை சொல்லி. அப்படி பார்க்கும்போது இப்போ ஆரண்ய காண்டம் எடுத்துக்கலாமே, அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணதுக்கான காரணம் என்ன? அந்த ஒரே சீன் தான் கை பார்க்கலாமே. ஸோ அது அவர் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? இல்லை அது வந்து குமாரோட ரைட்டிங். குமார் காலேஜ்ல சீனியர் சொன்னேன், காலேஜ் ஷார்ட் ஃபிலிம்லயே குமார் வந்து புஷ்கர் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. குமாரோட ஷார்ட் ஃபிலிம்ல புஷ்கர் நடிச்சிருப்பாரா? சூப்பர் ஷார்ட் ஃபிலிம் அது. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு வந்து காலேஜ்லயே அவர் ஃபேன் நான். அவர் முதல்ல என்ன ரேக் பண்ணாரு. என்ன பண்ணாரு சொல்ல முடியாத ரேக்கிங்க. அதாவது அந்த மாதிரிலாம் இல்லை, வெரி டிபிக்கல் குமாரோட சென்சார்ட் ரேக்கிங் இருக்கும்ல அந்த மாதிரி. பட் இட்ஸ் ஹார்ம்லெஸ் ரேக்கிங், வெரி ஸ்வீட். குமார் கேங்கே சொல்கிறேன். குமார், காயத்ரி, புஷ்கர் எல்லாம் ஒரே கேங்கு. நான் குமார்கிட்ட கேட்குறேன், நீ என்ன படம் பண்ணாலும் நான் இருக்கேன் அதில். ஓகே, ஏதோ ஒரு பார்ட், மேக் மீ சம் பார்ட் ஆஃப் இட், அதான் மேக் மீ a பார்ட் ஆஃப் இட் somehow. அப்புறம் அவர் என்ன சொன்னார், நீ நான் எழுதி முடிச்சிட்டேன், எதுவும் ரோல் இல்லை, நீ நல்லா யோசிச்சு சின்னதாக ஒரு காக்கா கத்துற மாதிரி நீ சொல்லி நான் வரேன்னு சொன்னேன். இல்லை இது மாதிரி ஒரு ரிலீஃப் எலிமெண்ட்டுக்காக ஒரு ஜோசி ஒரு அதாவது ஒரு இன்டென்ஸாக ஒரு சீன் இருக்கும், ஒரு முட்டாள்தனமாக ஒருத்த வந்து மொக்க வாங்கிடுவோம், அந்த மாதிரி எனக்கு ஓகே அப்படின்ட்டு. அப்போ அப்படி பண்ணது தான் அந்த ஜோசிக்கார சீனு. அதில் என்னென்னா PS வினோத் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, கேமராமேனு. அவர் வச்சு நிறைய கமர்ஷியல் ஷூட் பண்ணியிருக்கோம். அதுக்கு 2 நாள் முன்னாடி ஒரு கமர்ஷியல் ஷூட் பண்ணுறோம் நானும் வினோ. ஸோ அவர் என்னை டைரக்டராக பார்க்குறாரு. அப்புறம் வந்து 14 டேக்கு எனக்கு குமார் கட் பண்ண மாட்டார். ஃபுல்லாக பண்ணுவார். அவர் வந்து நான் எங்கே வேணுமோ கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த நீ ஃபுல் டைலாக் டெலிவரி பண்ணுறல அதோட தன்மை போயிடும் கட் பண்ணா. நீ ஃபுல்லாக பேசிடு, அதோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த சீனை நான் கட் பண்ணிக்கிறேன் சொல்லுவார். அதனால் வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோ, ஏன்னா நோ ஓவே அப்படின்னு. இப்போ எதிர்க்கிறவங்களும் அவங்களோட டைலாக் பேசணுமா? ஆமாம், ஏன் சீன்னு பாருங்க. அவரு பிரபு குஷ்பு மட்டும் சொல்லுவாரு, அவ்வளோதான் சும்மா இருப்பாங்க. நான் அதான் சொல்றேன், அழகை கிரியகுமார் எல்லாரும் பார்க்குறாங்க. பெரிய டைலாக்ல அது கரெக்டா உங்களுடைய மனசுல இருக்கிறது மல்லிப்போ வந்து போ எந்த போல் பெரிய டைலாக் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்ப என் தன்மையில பேச சொல்றாங்கன்னா நான் பேசிடுவேன். அவருக்கு ஒரு மீட்டர் இருக்குது, அதுதான் பேசணும். மல்லி கோலை அள்ளி மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அள்ளி கோலை சொல்லிட்டான்னா நோன்றாரு. அந்த அவர் கொடுத்த ஆர்டர்ல வேற பேசணும். ஏன்னா அதுக்கு அவருக்கு ஒரு மீட்டர் இருக்கு, அவர் மனசுக்குள்ள ஒரு ரிதம் ஓடுது, அதை கேட்ச் பண்ண சொல்லுவாரு. அது பண்றதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஆனா அது பண்ணி முடிச்சோடனே எனக்கு புரிஞ்சுது அது ஏன். அது ஸோ அந்த மாதிரி பிறந்ததுதான். அப்புறம் திருப்பி சூப்பர் டீலக்ஸ் சொன்னா நான் விடல, மேக் மீ பார்ட் ஆஃப் யுவர் ஃபில்ம் அப்படி சொன்னேன். இல்லை நான் அதை யோசிச்சு வச்சுட்டேன், இந்த ட்ரெய்லர் நான் ஒரு ஐடியா இருக்கு, உனக்கு அமுச்சு விட்றேன், ஹவ் ஆர் யூ லுக்கிங் அட் எனக்கு சொல்லுன்னு சொன்னார். ஸோ ட்ரெய்லரில் கொலாபரேட் பண்ணோம் நாங்கள்.
மாடர்ன்ல வரும்போது நீ ஒரு எபிசோட் ஷூட் பண்ணுன்றாரு. இது வரைக்கும் டச்வுட் எல்லா ப்ராஜெக்ட்லயும் கொலாபரேட் பண்றேன். ஸோ விஷ்ணு குமார் ராஜா வரும்போது நானே போய் கேட்டுருவேன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பக்கம் அடுத்து இப்போ குமாரராஜா ஒரு சூப்பர் டீலக்ஸ் பண்ணி ஒரு 4 வருஷம் ஆச்சு. ஸோ அடுத்து ஏதாச்சும் ரெடி பண்ணுறாரு உங்ககிட்ட அப்படியே பைனாப்பிள் ரசம் சாப்பிட்டுட்டே சொன்னாரா? இல்ல பண்றாரு. ஆமா ஹி இஸ் ரைட்டிங் சம்திங். ஓ கிரேட். ஆமா ஐ அம் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட். கிரேட். ஸோ ஒரு பக்கம் அவர் பண்றாரு, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் மிஸ்டர் மாதவன் வச்சு பண்றீங்க, டேக் ஆஃப் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டோம். இது உண்மையா? ஆமா உண்மைதான். மேடி சார் வந்துட்டு டிலே ஆகுதே தவிர அது உண்மை, அது பண்ணதான் போறோம். ஸோ ஆரம்பத்தில் ஒரு ஆக்டரா ஆரம்பிச்சு அப்படியே உங்களோட கோலை நோக்கி இப்போ வந்துட்டீங்க. ஸோ நடுவில் ஒரு அழகான அவ்வளோ பெரிய இப்போதான் நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது இந்த ஆட்லாம் இவர் பண்ணதா ஆல்ரெடி ஆச்சரியக்குறின்ற மாதிரி. தட் வாஸ் வெரி கிரேட். எல்லாரையும் முன்முக வச்சுட்டீங்க. ஸோ கீப் ராக்கிங். தொடர்ந்து அடுத்த உங்களுடைய மாதவன் சாரோட ப்ராஜெக்ட்டுக்கு வி ஆர் ஹார்ட்லி வெயிட்டிங். So thank you so much for time and all the best. Thank you for making part of this show. Thank you so much. Thanks. The Mom Store ஆஃபர் விலையில் ஷாப்பிங் செய்யுங்கள். இந்த பண்டிகை காலத்தில் தாய்மையை கொண்டாடுங்கள். டூர் பிளான் பண்றீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டூர் போகணும்னா டூர் ஆன் தான் ஒரே ஆப்ஷன்.